நான் 10 பைசா எடுத்துக்கிறேன். நான் வரையா. பார்த்து நல்ல தையக்காரங்கிட்ட கூட கிழிஞ்சிரப்போ. இந்தாயா, இந்த ரவிக்கு உடனே தச்சு கொடுக்கறியா? உடனே எல்லாம் முடியாது, ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரமா? எனக்கு நாளைக்கே வேணும். அதுக்கு எவனாவது ஈ ஓட்டிக்கிட்டு இருப்பான், அவங்கிட்ட கொண்டு போய் கொடு. யோ கரகா. அட புஷ்பவதி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இந்த ரவிக்கே தச்சு கொடு. ஆச்சரியமா இருக்கு. எப்பவும் தைக்கிறதுக்கு சந்தை கடைக்கு தான் போவேன். இப்பவும் அங்க தான் போனேன். அப்புறம் ஏன் என்கிட்ட வந்த? சீக்கிரமா தச்சு குடுன்னு அந்த கடைக்காரகிட்ட கேட்டா எவனாவது ஈ ஓட்டிட்டு இருப்பான், அவங்கிட்ட குடுன்னு சொன்னான். அதான் உன்கிட்ட வந்தேன். கைய ஆட்டிக்கிட்டு இருந்தா ஈ ஓட்டிட்டு இருக்கிறதா அர்த்தமா? காத்து வரல, ஃபேன் இல்ல, அதான் சும்மா அப்படி இப்படி. சரி சீக்கிரமா தச்சு குடு. நல்லா தப்பில்ல. என்ன அப்படி கேட்ட? எப்படி வேணும்னு சொல்லு. அது மாதிரியா? அது இல்ல, இது மாதிரியா? என்ன ஒரு மாதிரியா பாக்குற? ஒரு கெட்டப் வேணுங்கிற, செட்டப் பண்றேன். கிட்டவா. எதுக்கு? என்ன கழுத்துல இதெல்லாம் போடுற? உடம்புல ஜாக்கெட் போடணும்னா கழுத்துல டேப் போட்டுதாமா. இந்த வேலையில என்கிட்ட வேண்டாம். அளவு எடுக்காம குத்து மதிப்பா தச்சு கொடு. இதுல கோணி பையா உள்ள அரிசி போட்டு குத்து மதிப்பா தைக்கிறதுக்கு. கிட்டவா. கூச்சப்படாத. என் மாமன் கூச்சப்படுறதுக்கு உன்கிட்ட வந்து கொடுத்தேன் பாரு. துணியை கொடு. என்ன என் டவுன் பிடிச்சிருக்கிற? உன்னை தொடாம அளவு எடுக்கணும், அவ்வளவுதானே? 15 கை நீட்டு. 9 திரும்ப. கொஞ்சம் திரும்ப. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். என்னப்பா ஒண்ணு மேலாக்கு இல்லாம தெரியுற? காத்து வரல, ஒரே புழுக்கமா இருக்கு. புழுக்கமா இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்படி கைய கட்டிக்கிட்டு நிக்கிற. நீ பெரியவ இல்லையா, ஒரு மரியாதை. என்ன மரியாதை? ஆமா பவுனு, முதுகு பக்கம் துணியா காணும். அது வந்துக்கா பின்னால சொல்லினா கிழிஞ்சு போச்சு. எங்க என்ன பார்த்து சொல்லு. பொருத்தமா இருக்கான்னு பார்க்க வந்தேன். ரொம்ப பொருத்தமா இருக்கு. ரவிக்கே சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்காது? புளிய போட்டு தேய்ச்சா பளிச்சுன்னு தான் இருக்கும். எப்போ வந்த? எப்பவோ வர வேண்டியவ. என் மாமியா இப்பதான் அனுப்புனா. அனுப்புனதே தப்பு. ஆமா, சௌக்கியமா இருக்கியா? புருஷன் மட்டும் இருந்தா சௌக்கியம் தான். மாமியா கிழவி வேற இருக்காளே. ஆமா, ஏன் மேல உட்கார்ந்திருக்க? பின்ன தவளை கழுவுறதுக்கு தண்ணிக்குள்ளையா இறங்குவாங்க? சீக்கிரமா தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. என்ன பவுனு திடீர்னு குரல் மாறி பேசுற? அது வந்துக்கா தண்ணி பக்கம் நின்னுட்டு இருக்கேன்ல, அதுதான் தடுவ புடிச்சிட்டு. உடம்ப பாத்துக்க பவுனு. ஆஸ்தி பாஸ்தி இல்லன்னாலும் பரவாயில்ல, பொட்டச்சிகளுக்கு அம்சம் முக்கியம். அது இருந்தா தான் ஆம்பளைங்க லோலோலோன்னு அலைவானுங்க. கேட்டியா அவங்க என்ன சொன்னாங்கன்னு? நீ லோலோ தானே? ஆமா, பவுனுக்கு நான் லோலோ தான். என்ன பண்றது, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. உன் கூட பேசலன்னா எனக்கு தூக்கமே வரல.
அவன் கல்யாணம் நடக்கணும்னு பழனி மலை ஏறுவான். நான் பாரு பனைமரம் ஏறுறேன். பவுனே முருகா ஏறாதே. யாரா அவன்? நான் தான். என்னப்பா தம்பி, ஏன் இங்கேயுமா திரியற? கல்யாணம் பண்ணிக்க போறேயா. மரத்து மேலையா? ஏன்பா மேலக்கார எங்க தொங்குவா, ஐயர் எங்க உட்காருவாரு? அடுத்த மரத்துல. பேசாம போயா. கைகாலெல்லாம் நடுங்குது, கண்ணு சுத்துது. பழைய துணியை தைக்கிறத விட்டுட்டு உன்னை யார் பணமரம் ஏற சொன்னாங்க? பேச்சோட பேச்சா பழைய துணி தைக்கிறவன் கிண்டல் பண்ணாத. எனக்கு நேரம் வர அப்ப புது துணி தைப்பேன். எப்போ? உனக்கு புருஷனா எப்ப வரணும்? எப்ப வரப்பற அழகு? சீக்கிரமா வரணும் தான் உன் சித்தப்பா கிட்ட சொல்லிவிட்டேன். மரம் ஏறவனை தான் மாப்பிள்ளையாக்குவேன்னு சொன்னாரு. நெஞ்சில உரம் இருக்குன்னு ஏறினேன். பொசுக்க போனதும் உறிஞ்சி போச்சு. எழுந்ததுக்கு அப்புறம் மரம் ஏறது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சு போச்சு. போகணும். நல்ல வேலை. உன் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன இருக்கும்? ஆமா பவுனு, நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன்? அப்படி என்ன சொல்லாத அழகு. நீ செத்து போயிட்டா நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறியா? நானும் உன் கூட செத்து போயிடுவேன். இப்ப நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல? உன்னை எப்பவுமே அழகா பாக்கணும் தான் சந்தைக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். என் மேல உனக்கு எம்புட்டு ஆசை. ஆமா அழகு, இந்த நகையில எம்புட்டு பணம்? 30 ரூபாய். இருந்தா என்ன அழகு, கல்யாணத்துக்கு அப்புறம் பவுன்ல வாங்கி போடுவேல்ல? கல்யாணம் ஆனா தானா? ஆமா, பார்வதிக்கு அப்பதான் உங்க புருஷன் வாங்கி கொடுத்திருக்காரு. நீ எனக்கு வாங்கி கொடு, நானும் உன்கிட்ட நல்லா நடந்துக்கிறேன். ஒருவேளை வாங்கி கொடுக்க முடியலன்னா? அப்ப கூட நான் நல்லா நடந்துக்குவேன். ஏன்னா நான் உன்னை ஆசைப்பட்டு தானே கட்டிக்க போறேன். என்ன பவுனு? நான் போட்டுமா? எங்க? இன்னைக்கு நான் திருவிழாக்கு போறேனே. பவுனு, என்னையும் கூட்டி போறியா? ஆசைய பாரு, விசால் அக்கா என் கூட வருதே. விசாலமா? ஆமா, இன்னைக்கு முச்சூடா அவங்க கூட தான் இருக்க போறேன். ஏன் பேசாம இருக்கிற? பவுனு, அந்த விசாலத்தோட சேராது. ஏன்? அவ நல்லவன். அவங்க ரொம்ப நல்லவங்க. என் முகத்துக்கு பவுடர், என் உதட்டுக்கு சாயம், என் கண்ணுக்கு மை எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, திருவிழாவில இருந்து வாங்கிட்டு வரேன். பத்திரமா திரும்பி வந்தா அதுவே போதும். அழகு, வா பவுனு. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஊர்ல உனக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டாங்கன்னா? இல்ல அழகு, என் நெஞ்சில பட்ட அந்த வடு நீ என்ன நிரபராதின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது மறைஞ்சு போச்சு. ஏன் அழகு, உன் கடையை எரிச்சிட்டாங்களாமே? ஆமா, அதனால என்ன? இந்த ஊரை விட உலகம் ரொம்ப பெருசு. நான் எப்படியோ படிச்சுக்குவேன். பவுனு, என்ன அழகு? நான் இந்த ஊரை விட்டே போக போறேன். ஏ, உனக்கு பரிசம் போட வேணாமா? உன் மனசுல ஆசைகளை வளர்த்துட்டேன். அந்த ஆசையை நிறைவேற்ற வேணாம். ஏன் பவுனு, நான் பட்டணம் போறதுல உனக்கு சம்மதம் இல்லையா? அழகு, நீ கை நிறைய சம்பாதிக்கணும், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசைதான். அப்புறம் ஏன் பேசாம இருக்க? நீ இல்லாம இந்த ஊர்ல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அழகு, என்னையும் உன் கூட கூட்டிட்டு போயிடு. பவுனு, கட்டிக்கிட்டு போறதுல இருக்கிற கௌரவம் கடத்திக்கிட்டு போறதுல இருக்காது. இப்போ என் கூட நீ வந்தினா ஊர்ல எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க. பவுனு, உன் நெஞ்சில நான் இருக்கிறது உண்மைன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்க. பவுனு, பஸ் வந்துருச்சு, நான் வரட்டுமா? எனக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு கட்டின துணியோட போறியே, கை செலவுக்கு கொடுக்க கூட காதல கழுத்துல ஒண்ணுமே இல்ல. உன் அன்பு இருந்தா அதுவே போதும். எனக்காக சம்பாதிக்க போற கையிலையா இது? போயிட்டு வா அழகு, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்.
கல்யாணத்துக்கு அப்புறம் பவுன்ல வாங்கி போடுவல்ல. கல்யாணம் ஆனா தானா? ஆமா, பார்வதிக்கு அப்பதான் உங்க புருஷன் வாங்கி கொடுத்திருக்காரு. நீயே எனக்கு வாங்கி கொடு, நானும் உன்கிட்ட நல்லா நடந்துக்கிறேன். ஒருவேளை வாங்கி கொடுக்க முடியலன்னா? அப்ப கூட நான் நல்லா நடந்துக்குவேன். ஏன்னா நான் உன்னை ஆசைப்பட்டு தானே கட்டிக்க போறேன். வா. சட்டை நல்லா இருக்குதா? அப்பா வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? சித்தப்பா வாங்கி கொடுத்தாங்க. மாமா வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? இந்த நஜாரே அத்தை வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னை அடிச்ச? தம்பி தம்பி தம்பி, என் பையன் அடிச்சிடாதப்பா. அவருக்கு இருக்கதா? ஆமாப்பா. நான் என்ன பாவம் பண்ணணும்? எனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. கோச்சிக்காத, மன்னிச்சுக்க. எங்க அப்பா தான் சொல்லிட்டாருல்ல, மன்னிச்சுங்க. சாப்பிடுங்க தம்பி. வேண்டாங்க. அடிப்பட்டவங்க வயிறு எரிஞ்சா எங்க வம்சம் விருத்தியாக, அதனாலதான். சரிங்க. இந்த கிறுக்கனா உன் புருஷன்? உங்களையா என் வீட்டுக்காரர் அடிச்சிட்டாரு? பாத்துக்கிட்டே நிக்கிறியம்மா, போய் பருமாறுமா. என்னப்பா அது? சாப்பிடுற நேரத்துல கூட பெட்டிய மடியிலேயே வச்சுக்கிட்டு இருக்க. இது சாதாரண பெட்டிலிங்க. நான் கட்டிக்க போறவளுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கு. வாங்கி வையுமா, போகும்போது எடுத்துட்டு போட்டோம். எனக்காக சம்பாதிக்க போற கையிலையா இது? போயிட்டு வாழக, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்.
என்ன தம்பி சிரிக்கிற? நான் கட்டிக்க போற பொண்ணு உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஆமா, பொண்ணு எப்படி? அவளுக்கு என்ன, ராசாத்தி மாதிரி இருக்கா. நான் தான் பக்ரியா இருக்கேன்.